நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. என்னையும் மண்ணையும் படைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் உங்களுக்கு நேராக வருகிற இந்த வசன வார்த்தைகளை படியுங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக்குவார். வானத்தின் பலகனினால் நிரப்புவார். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். செழிப்புள்ளவர்களாய் மாறுவேன். இந்த வசனத்தை நீதிமொழி 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கும் சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. புத்தி, ஒரு மனுஷன் புத்தியாக இருக்கும் பொழுது அந்த புத்தி மனுஷனை காப்பாற்றும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை விழும்படி செய்வார். எதுன்னு சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை உயர்த்துவாள், மேன்மைப்படுத்துவார். தன் பிள்ளைகளை காப்பாற்றுவார், தன் கணவனை காப்பாற்றுவார், வீட்டை கட்டுவார். ஞானத்தில் வளருவார், ஜெபத்தில் வளருவார், தேவ சித்தத்தில் வளருவார். ஏனென்றால் புத்தியை நீ சாய்த்துக்கொள் என்று சொல்லுகிறான். அதே 3 நீதிமொழி 1 சொல்லுகிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயத்தை என் கட்டளைகளை காக்க கடவது. மகனே, என் மகனே என்று அழைக்கிறார். என் மகனே, என் மகளே என்று அவர் அன்பு அழைக்கிறார். என் மகனே என்று அழைக்கிறார், என் மகளே என்று அழைக்கிறார். என்னுடைய பரிசுத்த போதகத்தை, வார்த்தைகளை உன்னை விட்டு பிரியாது இருக்கட்டும். அது உன் இருதயத்தில் பத்திரப்படுத்திக்கொள். வேத வசன வார்த்தை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்திக்கொள். அது உன்னை காக்கும், அது உன்னை செழிப்பாக்கும், அது உன்னை பரிசுத்தமாக்கும், அது உன்னை நடத்தும், அது உன்னை வாழ வைக்கும், அது உன்னை வழியாய் மாற்றும். தயவு செய்து சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. போதகத்தை மறந்துடாதே, உன் இருதயத்தில் வைத்துக்கொள். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறார், நீதான் தேவனுடைய ஆலயம். உன் ஆலயத்தில் வேத வசனத்தை பத்திரப்படுத்திக்கொள். தேவனுடைய போதகத்தை பத்திரப்படுத்திக்கொள். அதன் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும். உன் வாழ்க்கையெல்லாம் நீதியாய் மாறும். உன் வாழ்க்கையெல்லாம் உண்மையாய் மாறும். வாழ்க்கையில் அது நடத்தும். பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும், பரிசுத்தத்துக்கு கூட்டிட்டு போகும். வழி விலகாதபடி காத்துக்கொள்ளும். போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே. உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் கேட்டுக்கொள், அவைகளை கடைபிடித்துக்கொள். அது உன்னை உயர்த்தும், அது எல்லா தீங்குருக்கும் விளக்கி காப்பாற்றும். அது உன்னை எல்லா விஷயத்திலும் மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட என் பிள்ளைகளே, அதிலே 3 நீதிமொழியில் 2ஆம் வசனம், அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று சொல்லுகிறார். போதகத்தை உள்ள வைத்தார், தீர்க்காய்ச்சியை கொடுப்பார். இடையூறு வராது, மரணாவி வராது, பொல்லாதாவி வராது, துன்மார்கனாவி வராது, பரியாசக்கார ஆவி வராது, பாவியோட ஆவி வராது. ஏனென்றால் நீ உன் இருதயத்தில் தேவ போதன வார்த்தைகளை வைத்திருக்கிறபடினால் நீ நீடித்த நாட்களாய் வாழ்வாய், சமாதானமாய் வாழ்வாய், பரிசுத்தமாய் வாழ்வாய். தெய்வ பிள்ளைகளே, பார்க்கிற ஒவ்வொரு மகனே, மகளே, தாய் தகப்பனே, சகோதர சகோதரிகளே, கேட்குற இந்த வசனத்தெல்லாம் உங்கள் இதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்க. காலம் சமீபம், காலம் கொடியதான் இருக்கிறது. மனுஷனுக்குள்ள அன்பு இல்லாமல் இருக்கிறான். மனுஷனுக்குள்ள காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறான். மனுஷனுக்குள்ள பொறாமை கொள்ளவனா இருக்கிறான். நீ போதகத்தை வைத்துக்கொள். உன்னை அது பராமரித்து பாதுகாத்துக்கொள்ளும். சத்துடைய கிரிகளுக்கு விளக்கும். உன்னை எல்லா பொல்லாப்புக்கும் விளக்கி உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை காக்கும், உன்னை காப்பாற்றும், உன்னை விடுவிக்கும், உன்னை ரட்சிப்பாய் மாற்றும், சமாதானமாய் மாற்றும், அன்பாய் மாற்றும், இரக்கமாய் மாற்றும். போதகத்தை விட்டுறாதே, வசனத்தை விட்டுறாதே. நீ உள்ளத்தில் பதித்துக்கொள். உன்னை எல்லா விஷயத்திலும் அவர் பராமரிப்பார். இந்த தேவனை விட்டு விலகிறாதே, தேவனை விட்டு தூரம் போயிடாதே, தேவனை விட்டு அகன்று போகாதே. போகும்படி பலவிதமான செயல்கள் வரும், அவைகளை நினையாதே, உள்ளத்தில் வைக்காதே, அவைகளை தூக்கி எறி. உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் உள்ளத்தில் வைத்துக்கொள். கர்த்தர் நித்தமும் நடத்துவார், நித்தமும் உன்னை வழிகாட்டுவார், நித்தமும் உன்னை பாதுகாப்பார், பரிசுத்தமாக்குவார், ஆசீர்வதிப்பார். பயப்படாத, கலங்காத, திகையாத. தேவனுக்கு உன்னை முற்றிலும் கொடு என்ற வசனத்தை கேளுங்க. இந்த ஃபோன் வழியாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். தாங்கும், பலப்படுத்தும், கென்னப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.